ஸோ குட் மார்னிங் மக்களே. நேற்று வந்து நம்ம சென்னையிலேருந்து கிளம்பி ஏலகிரி வர வரைக்கும் பார்த்துருப்பீங்க. அண்டு இங்கே வந்துட்டு நைட்டு வந்து நாங்கள் வெளியில் போயிட்டு டின்னர் வாங்கிட்டு வந்துட்டு ஸோ நைட்டு வந்து டின்னர் என்ஜாய் பண்ணிவிட்டு நைட் அப்புறம் தூங்க போயிட்டோம். ஸோ இன்றைக்கி காலையில் எப்பயும் போல் ஏர்லி மார்னிங் எழுந்தாச்சு. இன்னும் வந்து சன்ரைஸ் ஆகலை. ஸோ பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. நாங்கள் வந்து ஆக்சுவலாக புக் பண்ணது வந்து ஜேஎஸ் ரெசார்ட்னு ஒன்று. ஆல்ரெடி வந்து நான் தங்கியிருக்கேன், அங்கே தான் புக் பண்ணோம். பட் ஆனால் என்னாச்சுன்னு தெரியல, அங்கே வந்து யாருக்கோ கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அவங்களே வந்து இந்த ரெசார்ட்டை வந்து எங்களுக்கு புக் பண்ணி கொடுத்தாங்க. இது பாருங்கள். ஸோ இதுதான் இந்த ரெசார்ட்டு. தனித்தனி வில்லாவும் இருக்குது, ஸ்விம்மிங் பூலும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து ரூம்ஸும் அவைலபிளாக இருக்குது. இங்கேருந்து ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது மக்களே. அதே மாதிரி இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தனித்தனி வில்லா வச்சுருக்காங்க. இது வந்து கொஞ்சம் இன்டீரியராக இருக்குது. அதாவது இதுக்கு மேலே இதுதான் வந்து கேட்டு. இங்கே இப்படி தான் வந்தோம் நாங்கள். இதுக்கு மேலே அப்படியே மேலே போகுது, மலைக்கு மேலே போகுது. பட் ஆனால் ரோடு சரியில்லை. இதோட எண்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஆக்சுவலாக வாட்ச்மேன் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இதுக்கப்புறம் வந்து ரிசர்வ் ஃபாரஸ்ட்டு, இதுக்கப்புறம் வந்து அலௌடு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். ஸோ காலையிலேயே நல்ல கிளைமேட்டுங்க. நைட்டு வந்து செம்ம குளிர். நைட்டு தூங்குறதுக்கே ஒரு 1:30 மணி ஆயிடுச்சுங்க. இன்னும் யாரும் எழுந்துக்கல. கிராமம் அப்படியே கிராமத்துக்குள்ளே தாங்க இருக்குது. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா சுற்றி தெரியும், ஃபுல்லாக கிராமம். மலைக்கு மேலே எப்படி இருக்குது பார்த்தீங்களா கிளைமேட்டு? உங்களுக்கு தெரியுதுங்களா? நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். ஆக்சுவலாக அங்கே ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. பெரிய ஜெயிண்ட் வீல் ஒன்று இருக்குது. இதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து ஒரு ரோட்லேருந்து டிவியேட்டை, அதாவது லெஃப்ட் எடுத்து உள்ளே வந்தோம் ரொம்ப தூரம். ஆக்சுவலாக அப்படியே நேராக போனோன்னா நிலாவூர்னு ஒரு ஊர். ஸோ அதுதான் எண்டு. அதுக்கப்புறம் ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. ஸோ பசங்கள்லாம் ஒன்றும் எழுந்துக்கல, பயங்கரமாக தூங்கிட்டுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு எழுந்துக்கிறது ஒரு 8:30 ஆகிடும்னு நினைக்கிறேன். மணி வந்து இப்போது 6:15 ஆகுது. இன்னும் கொஞ்சம் வந்து வெளிச்சம் வரட்டும், நான் உங்களுக்கு ட்ரோன் ஷாட் காட்டுறேன். ஸோ இதுதான் மக்களே கார்டன் எப்படி வச்சுருக்காங்க பாருங்கள். இங்கே வந்து ஒரு 4 வில்லா இருக்குது. இதில் 2 வந்து நாங்கள் எடுத்திருக்கோம். ஆக்சுவலாக ஒரு வில்லாவில் வந்து 6 பேர் அலௌடு போல். 4 பேர் தங்கலாம், 2 எக்ஸ்ட்ரா பெட் போடுறாங்க. நாங்கள் 2 எடுத்திருக்கோம். நாங்கள் வந்து 10 பேர் வந்தோம் இல்லைங்களா. ஸ்விம்மிங் பூல் ஒரு 5 ஃபீட்டுங்க. இது 5 அடி ஆழம். ஆனால் இறங்க முடியாது, பயங்கர சில்லுன்னு இருக்குது. ஃபேமிலி வரலாம் மக்களே. ஆக்சுவலாக என்ன ஒன்றுனா ரொம்ப கொஞ்சம் இன்டீரியரில் இருக்குது. ரொம்ப கிராமத்துக்குள்ளெல்லாம் வந்து வரா மாதிரி இருக்குது. ரோடு வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஆஃப் ரோடு மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் வரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சிங்கிள் ஃபேமிலியாக வந்தால் தான் கொஞ்சம் பயப்பட வேண்டியதாக இருக்கும். ஏன்னா கூட யாராவது இருந்தாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நைட்டு தூங்குறதுக்கு மணி 1:30 மணி ஆகிடுச்சு மக்களே. அப்படியே பேசிக்கிட்டே அங்கே தான் உட்கார்ந்து வந்துடும். அந்த டென்ட் மாதிரி இது மாதிரி இருக்குங்களா, அங்கே அதில் தான் உட்காந்து இருந்தோம். இங்கே பாருங்களேன், ஒரு சின்ன பாறை மாதிரி இங்கே ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. மேலே ஏறி பார்ப்போம். ஸோ இங்கே பாருங்கள், சீத்தாப்பழம் இருக்குது இங்கே. ஸோ இப்படி தான் இங்கே தான் அந்த ரோடு இருக்குது. இப்படி தான் வந்தோம் நாங்கள். அப்புறம் நைட்டு வந்து ஆக்சுவலாக இங்கே தான் ஃபுட்டு சொல்லியிருந்தோம். அவர் என்ன சொன்னார்னா, ஒரு சப்பாத்தி வந்து 30 rupees சொன்னார்.
சரி இங்கே வாங்கிறதுக்கு வெளியில் போய் ட்ரை பண்ணலாமே, ஏன்னா காலையில் எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி. வெளியில் போய் ட்ரை பண்ணலான்ட்டு ஒரு தாபா ஒன்று காட்டினல உங்களுக்கு. அங்கே போயிட்டு ரோட்டி அப்புறம் பட்டர் நான் அந்த மாதிரி வாங்கிட்டு சிக்கனு சைட் டிஷ் வாங்கினோம். ஒரு 2-3 வெரைட்டி சிக்கனு அண்டு தால் ஃப்ரை மாதிரி வாங்கிட்டு சாப்பிட்டோம். நல்லா தான் இருந்தது. பட் ஆனால் என்ன சொல்கிறது, சிக்கன் வந்து நீங்கள் எந்த இது வாங்கினீங்கனாலும் 230 240 அந்த மாதிரி ரேட்டு. ரோட்டி வந்து ஒன்று 15 ருபீஸு அண்டு இது நான் வந்து ஒன்று 60 ருபீஸு. அதாவது கட் பண்ணி ரெண்டு பீஸ் தருவாங்க ஒன்றுத்தில். ஸோ நல்லாவே இருந்தது மக்களே, ஒர்த்து தான். இன்றைக்கி என்ன பிளான்னா, நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் குளிச்சுட்டு முருகர் கோயிலுக்கு போகலான்னு இருக்கேன். ஸோ எப்போவுமே வந்து நம்ம ஒன்று ஏலகிரி வந்தால் ரெகுலராக போகிற ஏலகிரி முருகன் கோவிலுக்கு போகிறோம். அண்டு இன்றைக்கி போவேனா இல்லை நாளைக்கு போவேனான்னு தெரியல. 2 நாளில் ஒரு நாள் கண்டிப்பாக போவேன். உங்களுக்கு போயிட்டு அந்த முருகரையும் காட்டுறேன். ஆல்ரெடி நம்ம வீடியோவில் காட்டியிருக்கோம். அண்டு முடிஞ்சால் ட்ரோன் ஷாட் வந்து எடுக்க பார்க்குறேன் அந்த கோயிலில். அந்த ஃபண்டேரான்னு ஒரு பார்க் இருக்குங்களா இங்கே, பேர்ட்ஸ் பார்க், அது போகிறோம். ஒரு 2-3 இடத்துக்கு போகலான்ட்டு பேசி வச்சுருக்கோம். ஸோ எந்த அளவுக்கு பாசிபிள் தெரில. கண்டிப்பாக வந்து போனேன்னா உங்களுக்கு காட்டுறேன் மக்களே. ஸோ இங்கே வந்து நிறைய சீதாப்பழமாக அதுக்கப்புறம் கொய்யா இருக்குது. இது ஜாஸ்தியாக இருக்குங்க, பலாப்பழம் மரம். இங்கே நாங்கள் உட்காந்துட்டு இருந்த இடத்துலையே வந்து பலாப்பழம் வந்து நிறைய இருந்தது. நல்லா காய்ச்சிருக்கு. நல்லா மண்ணுன்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு செழுமையாக இருக்குது. நல்லா வருது. ஒரு குட்டி பேர்டு அது இருக்குங்களா, ஓடிச்சு. இங்கே வந்து உட்காந்துட்டு இருந்தது. கேமரா ஆன் பண்ணுறதுக்குள்ளே ஓடிடுச்சு. காலையில் எங்கேயோ சுப்ரபாதம் ஓடுதுங்க, கேட்குதுங்களா உங்களுக்கு? அப்படியே லைட்டாக காற்று அடிக்கும் போது நல்லா கேட்குது. மக்களே, இது வந்து டைனிங் ஹாலு பாருங்க. எது வேணாலும் ஓகே. சாம்பார் கொஞ்சம் சாம்பார் லைட்டாக போதும். சார் சாப்பிடுங்க. இன்னும் 3 பேர் கொண்டு வரோம். 3 பேர் வரும். சீக்கிரம் இந்த சாப்பிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். சாம்பாருக்கும் சட்னி உருளைக்கிழங்கு பூரின்னு சூப்பராக இருக்குது.
எடுத்துங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாம்பார் லஞ்ச் என்ன பேர் வேணும்? நைட்டு தானே பிரியாணி செய்யணும் நைட்டுக்கு சூப்பராக இருக்கும். சரி லைவா சுடுதுரா ரொம்ப தூரம். A few hours later. மாங்காய் தெரியுதுங்களா? இது வந்து 1 5 சொல்லி விற்கிறாங்க. என்ன 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 ப்ரீடு இது? என்னது இது? பெங்களூரா. போடு 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 ஓடு. நம்பி பறிச்சு வைக்கிறியா நாளைக்கு? முன்னாடிக்கு தள்ளிக்கிட்டு அழுகி போச்சாண்டா அது. போயிட்டு ஏய் பாத்துரா பத்திரம் பத்து. இருக்கிறதெல்லாம் பறிச்சு போடுறா, வாங்கிக்கிறான். போடு நாளைக்கு போத்துக்கலாம். அவன் ஏற்க திருப்பி இறங்க முடியாது, திருப்பி இறங்கினா இருக்க முடியாது. இருக்கிறதுல படிச்சிடறா. இதெல்லாம் பிடிக்குது, கிரவுண்ட் வந்தவன் பிடிக்க முடியாது. எங்கேயாச்சும் விட்டுச்சு. நல்லா இருந்தா பார்த்து போடு. எல்லாத்தையும் பறிச்சிடறாங்க, இருக்கிறதா பறிச்சிடா, திருப்பி எடுத்துட்டு பறிச்சிடறா. காசு இல்லடா, நாளைக்கு வந்து வாங்கி. நாளைக்குலாம் திருப்பி பறிச்சிடா, வேற வேணா திரும்ப வந்து நிறுத்தணும். நீ இருக்கிறதா எடுத்து போடுப்பா தம்பி, எடுத்து போடு. 10 15 எடுத்து போடு எக்ஸ்ட்ரா. காசு கொடுத்துரு. கொடுத்துடலாம் சொல்றாங்க. பத்திரமா கிளைக்கு மனைக்கு வராத. ஆளுக்கு 2னா ஒரு 20 போடு. கணக்கு பண்ணிக்கோ. 4 ஏதாவது இருக்காடா? 5 6 இருக்குடா. எத்தரை கட்ட போய் எத்தரை ஒரு 10 வாங்கிக்கோ. இங்க இருக்கதே கொஞ்சம் தான். உன் பக்கத்துல 2 தொங்குது பாரு, ஒண்ணா ஒரு இது மாதிரியா. இதோ இங்கெல்லாம் இருக்கு பாரா. இங்கே தான் முடியாதா? இல்ல ஆ ஃபுல்லாவே போட்டான் பாக்க. பழுத்திருக்கிறது தான் எடுக்க முடியும். பழுதுடா அழுது. சுதந்திர வண்டி ஆஃப் பண்ணுறான் போய். டேய் போடு வண்டி ஆஃப் பண்ண தெரியுமா? வண்டி ஆஃப் பண்ண தெரியுமா? யோ ஏயா நான்லாம் சவுண்டு போட்டு இந்த பேர் மில்லரு சவுண்டு போட்டு நான் போட்டுருவேன் அதை. அதெல்லாம் எங்கால எல்லாம் கேப்டன் ராஜுவோட ட்ரைனிங்கா? என்ன கார் ஆஃப் பண்ணி விட்டாங்க. இருக்கதா போட்டு விடுறா, பரவாயில்ல. பக்கத்துல இருந்தா போடுறா, எல்லாத்தையும் பாத்துக்கலாம். டேய் மாமரத்துல ஒரு மாங்காய் விடுற, எல்லாத்தையும் ரொம்ப முனையில நான் அழுகி போச்சு. அதெல்லாம் உண்மையை நல்லா இருக்கும். எங்கடா இருக்கா? இங்க இருக்கா? மொத்தமாகவே சேர்த்து 50 ரூபா இல்லை? ஆமா ஆமா, 1 5 ரூபாய். 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 18 19 20 21 இருக்குடா. அவ்வளோதான் 20 ரூபா. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19. முன்னாடி ஒன்று போட்டியா? நான் என்றதுக்கு முன்னாடி மொத்தம் 20 இருக்கு. இல்லை கரெக்டாக தான் இருக்கு. 20 இருக்கா? 20 மொத்தம். எவ்வளோடா குத்தனே? என்னன்னா இதுவா
பேண்ட்ல பட்டுச்சுடா தரடா. அதேடா பிடிங்க. ஏய் 20 5 ரூபா ஒன்று கணக்கு போட்டுக்கோ. அந்த இவன் ஃபர்ஸ்ட் 20 ரூபா கொடுத்தான். 20 ரூபா குத்துட்டியா? வியாபாரிங்க வரேன்னாங்க, உங்களுக்கு கிடச்சிருச்சு. காலைல வந்து அர்த்தம் பண்ணாங்க. அது வேறு அதாவது நல்லது. பலாப்பழம் வேணுமாடா? பழம் இருக்காது, காய் தான் இருக்கும். 2-3 நாள் கழிச்சு. நாளைக்கு போகும்போது வரோம். நாளைக்கு இங்கே தான் தங்கியிருக்கோம். வரோம். காலைல வரும். சரி சரி. வேற என்ன இருக்கும்? இதுதான் இருக்குது. இது கொய்யாக்கா அந்த மாதிரி. கொய்யாக்கா அந்த மாதிரி. கொய்யாக்காய் இது. சீத்தாக்காய் மழை இல்லையே. மழை இல்லை. மழை இல்லையா? கத்தி கட்டியா? வரும்போது வாங்கிக்கிறேன். கத்தி எல்லாம் கேட்கல. எங்க கேப்டன் அந்த மாதிரிடா. கேப்டனா? ஃப்ராட் கேப்டன் என்ன? யாரு இவன்? இல்ல ராஜு தெரியும்ல, அருண் ராஜு. அவரு இந்த கிரிக்கெட்டர் ஹிட் அவுட்லாம் ஆவானு. இதெல்லாம் போட்டா அன்மன் செருப்படி வாங்குவோம். இந்த மாம்பழம்டா. ஒரு நிமிஷம். பழமா இது? சிலது பழம் சிலது காய். செம்ம ஸ்மெல்லு. ஆனா அது கெட்டு போயிடுச்சுடா. இது அறுத்துருங்க இங்கே இருந்து இந்த போர்ஷன். குர்ரா டேய் அவனுக்கு குர்ரா. இது அரிப்பியா? சின்ன மார்க்கெட்ல எல்லாம் 50 ரூபாய் கிலோ. சூப்பரா. வேற எதாவது இருக்கா அது மாதிரி மரம்? அவள் தான் காலி ஆயிடுச்சா? வேற ஏதாவது பழம் இருக்கா? அந்த சைடு இருந்து அறுத்துன்னு போயிட்டாங்க வியாபாரிங்க. சின்னதா போடுறா, சின்ன சின்ன பீஸா. அதுலேயே இருக்கு பாருங்க நல்லா இந்த மாதிரி. வேற எங்க இருக்குது இது மாதிரி மரம் இருந்தா? அவ்வளோதான் எல்லாம் முடிஞ்சு வர சீசன் அறுத்துன்னு போயிட்டாங்க. இதுல இன்னும் 2 போட்டு. ஆமா இதுலயே போட்டு. கொட்டவே. இது யார் சாப்பிடுறது அப்புறம்? எனக்கு ஒரு குட்டி. எனக்கு இந்தா இதை ஒரு 2 போட்டு குத்துரு. ரூம்ல கத்தி இருந்து பாட்டு நம்ம. அதோட குத்தம் வைக்கணும். அத்துங்க. நான் தான் கச்சேன். தோலோட தான் கச்சி தின்னேன். அதை காட்டுறேன். எனக்கு பிடிக்கல. வேற யாருக்கா வேணுமா? அப்பு கொடுக்கவே இல்லடா. நீங்க சாப்பிடுங்க. வீட்டுக்கு எத்தனை போயிடும்? தர எனக்கு 2 பழம் கொடுக்கும். இது மாதிரி வேற எங்க இருக்கு மரம்னு பார்த்து வாங்கி போலாம்டா. தாராளமா வாங்கி போலாம்டா 5 ரூபாய்க்கு. அதான் சொல்றேன். நல்லா இருக்கு கரெக்டா. ஸோ ஃபண்டேரா பார்க்குக்கு வந்துட்டோம். எவ்வளோ டிக்கெட்ஸ்ன்னு காட்டுறோம் உங்களுக்கு. எவ்வளோடா இது? 325 ரூபாய். இது நடுவில் டிஸ்கவரி. அப்படின்னா அதில் வந்து அந்த பெட்டிங் ஃபார்மு, ஃபார்ம் அனிமல்ஸ், பேர்டு வாக்கு, அதெல்லாம் எக்ஸாக்டிவ்ஸ் அந்த எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டிஸ். ஒரு ஆக்டிவிட்டிக்கு 100 ரூபாய். அது செப்பரேட்டாக பே பண்ணணும். 90 ரூபாய்க்குனா பிறந்த குழந்தை எவ்வளோ? 70 போகலாம். 70 தான் பார்த்ததே இல்லையானே. அப்புறம் ட்ரெயின் ரைடு இதே நான் ப்ளஸ் 1 ஆக்டிவிட்டி இல்லை இதில். இதுதான் அப்போ 2 ஒன்று தான். அப்போ இதே எடுத்துடலாம். 2 ஒன்று தான். 400 ரூபா வருது. ஒரு ஆக்டிவிட்டி இது வந்து 425 ரூபா வருது. அப்போ இதுதான் சரி, அதே ஃபன் பாஸ் வாங்கிக்கோ. 10 பேருக்கு 10 4000 ரூபாய். 2 ஆனால் 1 தான். 1 2 3 4 5 8 2 3 4 5 சூஸ் 83 அது 3 எடுத்துக்கலாம். சரி அதெல்லாம் தேவையில்லை. அதே மாதிரி இதே எடுக்கிறதா? இதுதான் கரெக்டாக இருக்கும். ஃபிஷஸ் பாப்பா அவரே நீ போ. ஹாஃப் டிக்கெட்டு தாங்க. இதை எடுத்து அப்படியே என்ன ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். மிஸ் ஆகிடுச்சு. டிக்கெட் மிஸ் ஆகிடுச்சோ. இங்கே வந்து பாரு. என்னடா பண்ற? இல்லை தொலைஞ்சிச்சுன்னா காட்டுறதுக்கு. அமேசான் காடுக்குள்ளே வந்துட்டோமா? ஏய் பேர் தான்டா பேடு.
ஏய் இங்கே பாடுறான். இந்த மீன் வச்சிருந்தல நீ ரமேஷ் இது வச்சு டேய் சொல்றத ஒழுங்கா சொல்லுடா. ரமேஷ் இது வச்சு அல்பேனியன் ஆஸ்கர் கரெக்டா? யோ யோ இது எல்லாம் நீ ஓவரியா? நீ வச்சிருந்தியா இல்ல உண்மையா சொல்லு. போய் வாங்கி அந்த ரெசிடென்ஸ்ல போய் காரணீஸ்வரம் கோயில் குளத்துல எப்படி இருக்கும் எதுவும் இதெல்லாம் ஜூம் கிளாஸ் இது நான் இப்போ வச்சிருந்தேன். இதெல்லாம் இவங்க கிட்ட மட்டும் எப்படா உயிரோட இருக்குது? அப்படியே இருங்கடா சாவலடா உயிரோடு தான் இருக்கு. பேரட் பேரட் அது பப்பரா அது. ஆமா ஆமா பக்கத்துல அது குண்டாக குட்டி பப்பரி அது குண்டாக சாண்டிலரா புதுசா எங்க காலமாடு சால்மாண்டரா எங்க? இது மாதிரி பல்லி ஏய், இது வேற ஏதோ பேர். என்னடா பள்ளி மாதிரி பல்லியோட கிராஸ் பிரீட் தான் அது. என்னது ஐயா? பாம்பு. விடு கையை விடு. எங்கடா இந்த பக்கம் இங்க வந்துடு இந்த பக்கத்துல இப்படி வந்துடு இங்க இருந்து வா அதான் தெரியும் சான்ஸே இல்லடா இது. இங்க பாருங்க. ஐயோ சாப்பிட்டா இருக்கு. பால் பாய் தானே இது? மேலே போட்டுங்க மச்சான். இப்படி போட்டுக்க. மேலே போடுவீங்களா? இருங்க இருங்க. பயப்படாத போடா. அதோட ஃபேஸ் மட்டும் இவன் மண்ணு மேலே கை வச்சு என்னெல்லாம் எதுவும் பண்ணாதுடா. ஸ்கின் இது திக்கா. I think this also different, yeah. கையில் தருவீங்களா? என்ன பாம்பு அது? பைத்தான் பைத்தான் மலை பாம்பு. கையில் நாங்கள் பிடிக்க முடியுமா? இல்லையா? கீழே போட்டுக்கிட்டு போயிடுவாங்க. ஆனால் அந்த குட்டி எட்டுல எப்பவுமே சடான் கை வைக்காதுங்க யாருமே. ஏன்னா எட்டுல நம்ம சடான்னு நம்ம மூஞ்சி மேலே கை வைக்கும்போது நம்மளை ஏதோ பண்ண வராங்க, நாமளே கை ஏதாச்சும் ஒன்று தடுப்புங்க. அப்போ அதுக்கு அது நம்மளை ஏதோ பண்ண வராங்கன்னு சடான் கடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுக்கு என்ன ஏஜ் ஆகும்? என்ன 2 வருஷம் தான்.
2 வயசா? 2 வயசு தான் ஆகுது. 2 வயசுனா வருஷ கணக்கு தானே சொல்றேன். வருஷ கணக்கு தான். 2 வருஷம். நான் வந்தே 2 வருஷம் ஆச்சு. இது 2 வருஷமா இங்க இருக்கு. இவ்வளோன்னு இருக்கு. ஆனால் லேட்டாக வளரும். மழை பாம்பு வளருது லேட்டாக. அது ரொம்ப வருஷம் இருக்கும். அது இங்கே பாருங்க எவ்வளோ ஃபிக் இருக்குது பார்த்தீங்களா? ஆமாம் ஃபிக்கு அத்திப்பழம் எடுத்துக்கோ. காய்டா அது, காய்டா அது, பால் உருண்டா அதில். எடுக்கதை எது பார்த்துக்கிட்டா இங்கே பாடுறா, சித்து பாடுறா. அதே மண்ணா ஏதோ அமெரிக்கன் சில்க் இது பேர். அமெரிக்கன் சில்க். ஆமா அதான் சில்கி. அது என்ன கெத்தாரு வெளில வந்து விகாஸ் பாரா என்ன பண்ணுகிறான்? எதுக்கியா அடப்பா. இங்கே பாடுறா, பிளாக் மாலிலாம் இருக்குது இதில். பிளாக் மாலி, ரெட் மாலிலாம் இருக்குது. மாலி பாய்ஸ். சால்மன் இல்ல அது உண்மையா ஹியூமனுக்கும் பறவைக்கும் பப்பு நியூ கினியா. உள்ள போகலாம். ஆமாம் போகலாம். அது எடுத்து கையில் கூட வச்சுக்கலாம். நாய் கூட போகும். அதெல்லாம் என் பொண்ணு கையில் தூக்கி குத்தனா ரெடி போட்டு காது பிடிச்சி ஏற்றுட்டா. இல்லைடா ஒன்றை மாதிரியே வச்சு வச்சிருக்கேன். ஒன்றும் ஆகாது. இது என்ன பிரீடு? இது ஜெர்மன் அங்கோரா. ஜெர்மன் அங்கோராவா? ஏய் பர்றா, எங்க பர்றா ஃபீட் பண்ணுது பர்றா. இங்க பாரு, இங்க பாரு. குடு குடு. இப்படி வா, வெளியே வா. வயிற்றுல வயிற்றுல இங்கே இங்கே இந்த வருது பாரு, இது குடுறா. அவ்வளோதான். அதுக்காக பிடிச்சி தூக்கு போயிடுச்சு. அமெரிக்கன் பசிலு குட்டி குட்டியா இருக்கு. கடிக்காதுல்ல? கடிக்காது. ஏய் இது சாப்பிட நல்லா இருப்பா. வெள்ளை கலர் பேசாமல் பூனையெல்லாம் வித்துட்டு இது வாங்கிக்கோ. ஐயா இது நாற்று அடிக்கணும். ஆமாம், அதுக்கு நீ ஒரு சாண்ட் வச்சிருக்க. அப்படியா? இதோட யூரின் தான் ஸ்மெல் வரும். ஆமாம், அந்த சாண்டில் வந்து யூரின் போயிடுச்சுன்னு வச்சுக்கேன், வராது. நீ வீட்டில் ஏதாவது பால்கனியில் ஏதாவது வச்சுருக்க அந்த சாண்டை எடுத்து போய். மற்றபடி இதை செத்துச்சுனாலும் நீ கறி செஞ்சு சாப்பிடுவேன். உள்ள போறீங்கடா? பார்த்து ஏய் மெச்சிர போறீங்கடா? எப்படி பாக்க வந்து சாப்பிடுறா? இதுதான் ரியல் ரியல் ஏய் கடிக்கும். பார்த்து கடிக்குமா? கடிக்கும். கடிக்கும் வாடா. இல்ல கடிக்கும். ஆனா இதுங்க கடிக்காது. பெட் பண்ணி இது ஃப்ரெண்ட்லியா கிட்ட இது இதெல்லாம் பெட்டே சாப்பிட மாட்டேங்க. இங்கே வா. என்கிட்ட இருந்து புடுங்கிச்சது. சூப்பரா சாஃப்டா இருக்குடா. சாப்பிட்டா எப்படா இருக்கும்? குட்டி ஆடுச்சுடா. ஏய் குச்சி இழுக்கிற நீ கிடையாது. விகாஸ் பாரா, அந்த எலி சுற்றுறான் பாம்பு. இது ஐயா அச்சுரும். அது ஒரு ஆள் பக்கத்துல உட்காந்து எல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. அது வாந்தி அடிக்கும். நானா பின்னாடி நிக்கிறேன். எப்படி அது சார் அழகா நின்று
தொடு. எனக்கு பார்த்தா பிடிக்கும். பார்க்கவே பயமா இருக்கு. மண்டையில இந்த கலர் கோழி நான் அழுத்துறேன் செத்து போயிடும். ஆனால் அப்போ வாங்கி 2 கலர் கோழி வாங்கி இவ்வளோ வாத்துகள் குஞ்சுகள் இது எப்படியோ தூக்குவானே ஆதித்ய எப்படியா தூக்குவோம் ஆடவே மாட்டேங்குதுங்க. கோழி குஞ்சு கலர் கோழி குஞ்சு எதுவும் இல்லை இதில். என்னடா பண்ணுறானே குளிக்கிறானே அதெல்லாம். இங்கே வா இங்கே வா. இந்த வருது போடுறா பா. ஆஸ்ட்ரிச் ரைடு போயிருக்கீங்களா? ஆஸ்ட்ரிச் முட்டை கதை தெரியுமா? எவ்வளோ பெருசு. யானை மாதிரி ஆஸ்ட்ரிச் சாணி முட்டை கதை தெரியுமா? தெரியுமா? யானை மாதிரி சாணி போடுது. ஹேய், அது கை பாரு ஆம்பரை. என்ன ப்ரீடரா அது? இந்த டாக் சூப்பராக இருக்குல்ல, செம்ம கலராக இருக்குது. வேறு என்ன வேலையை பார்க்குறானுங்க? மாடு பாரு எவ்வளோ இருக்குது. கொட்டை கரை ஈமு மண்டையை பாரு. இது என்னடா நம்மளுக்கு போகணுமா? குதிரை கூட கிடையாது. போனி 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 டைல். அது பீட் பண்ணிட்டோங்க சார். பீட் இது பண்ணி என்னது இது? அது புடலங்க சார். வெள்ளரிக்காய் நினச்சி சாப்பிட்ருவோம் பின்னாடி ஒருத்தன். கேமல். போனி டைல். கொடுக்கறதுக்கு முன்னாடியே எடுத்தீங்கன்னா எடுக்கிறதுக்கு முன்னாடி கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணுறது? ட்ரு ட்ரு கையே கடிச்சது போதுப்பா. டேய் ஏய் ஏன்டா அதுக்கு வந்து இப்படி வைக்கணும். பத்தியா? எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் தான், தெரிஞ்சுக்கோ. விகாஸ் வந்து வாயில புடிச்சு கொடுப்பான். ஒரு வாயில அவன் புடிச்சுப்பான், அந்த சைடு அது கடிக்கும். நான் ஏமாத்துவேன், கொடுக்க மாட்டேன். கடிச்சிட போகுது கையே. கேமராடா அது, சாப்பிட முடியாது. சாப்பிட்றியா? கச்சிட மாட்டியா கையை? ஏய் மில்லரா கரெக்டாக சொல்கிறா. அது பல்ல பாத்தியா? கொட்டகத்தை கட்டிக்கோ. கேட்டு நல்லா நிறைய போடுங்க. உள்ள கொடுப்பாங்க போங்க சார். காலையிட்ட வாங்கிக்கலாம். அதே பொட்டாசியம் தண்ணி. இங்கே பாருங்க, பொட்டாசியம் பர்மனேட் தண்ணி வச்சுருக்காங்க.
Daddy, na first bada picture avutho. நீ மெதுவா காமிக்கணும். பார்க்கல இருங்க நான் சொல்ற மாதிரி போடாங்க இறங்குனது பத்தி விட்டான்டா. கை வைக்கலான்னு வந்தேன். இல்ல இல்ல உள்ள இருக்கு. இதுதான் தராத பெரிய கொடுக்கலாம். எவன் வாங்க அதோ இருக்குது பாரு. அதான் கண்ணூர்லாம் இருக்குது பாரு. தம்பி இங்க வந்து சீக்கிரம் வா என்ன உனக்கு மட்டும் எங்கே வரோம்? இது அழகா இருக்குது. அழகா இருக்கு. போதும் போ போதும் போ. நான்லாம் பெரிய பேர்டு தான் கொடுப்பேன். வாங்கடா டேய். அங்கே வந்து கொடு, கடைசியில் வந்து கொடு. லாஸ்ட்டாக போய்கிறான். எனக்கு ஏதாவது இருந்தால் கொடுக்கண்டா, வாங்கிக்கலாம். நீங்கள்லாம் திண்டு கொளுத்துக்கிறத அந்த ஈஸியாக இருக்கும். அது சூப்பராக ஈஸியாக இருக்கும். அது வரைக்கும் பாரு, அங்கே இருக்கும். உள்ளே இருக்கு பெருசாக கொடுக்காத. ஓ ஒத்த கால் இல்லை பாவம், ஹேண்டிகேப்ட். இந்தா இந்தா. ஓகே. ஏன் அது ஹேண்டிகேப்டா ஒன்று தாண்டா கால் இருக்கு. ஹேண்டிகேப்டா இது ரொம்ப சின்ன பழக்கம். ஐயா நீ வேணாம் போ, இப்போதான் குத்தம் உனக்கு. கிட்ட கொண்டு வானா கையை கொண்டு வா. போல ஐயால இந்தா ஒன்றா சாப்பிடுது. அவ்வளோ போகுது. நல்ல பெருசு ஏதாவது. ஆமாம் அந்த குட்டி குஞ்சுக்கெலாம் நான் தரதில்லை. குட்டி குஞ்சு வீடியோ எடுக்கிறது எச்சரிக்கை. நான் எடுத்தாச்சுப்பா. அவ்வளோதான். ஏறு ஏறு போ, தரமாட்டா போ. நீ போ. எல்லாமே ஓகிட்டே வந்துருந்தோம். அதை பிடிக்க போறேன். ஏய் அசிங்கமா பண்ணாதா. பயந்து ஓடுது. கிட்ட விடா, கால் கிட்ட விடா, கால் கிட்ட விடா. அது இப்படியே தின்றுவோம்ல. கால் கிட்ட வச்சாதான் சாப்பிடும். அது மேலே தெரிஞ்சிடும். அது முதல்ல ஏறுறதுக்கு தான் பிடிக்கிறாங்க. ஏய் கையறா இல்லைற நான் ஏத்தண்டா அதை. இந்தா வந்துருச்சுப்பா. இந்த சுரேந்தர் பையன் நான் எங்க மக்காவும் இருக்குடா அங்க. இங்கே பாரு தலைவரா. அது வந்து உட்காந்துது. இங்க வா இங்க வா. எப்படி வாசா வா ப்ரோ, நம்ம வீடியோ எடுப்போம். உன் சைனா பிடுங்கட்டா அது. மக்காவுடா அது. மக்காவு மக்காவு.
எடுக்கு இதெல்லாம் ஃபோட்டோ எடுக்கு. மற்றவங்க பசங்கள்லாம் வந்துடும். அவர் பயப்படுறாரு. கடிக்கிறோம். அப்படியே கீழே வை. பக்கம் கொஞ்சம் வந்துங்க. இது பேர் என்னது? ஏய் ஒரு ஃபோட்டோ எடுத்துறானே. நல்லா இருக்கு. தலையில நம்ம சாப்பிட்டுக்கிறாடே. தலையில என்னது சாப்பிட்டுறாரு. தலையில இருக்குது அவன் தலையில. அப்படியா? இருக்கு தலையில இருக்கு அதான் சாப்பிடுறது. என்ன இருக்குது? கீறாண்டா கீறாண்டா. அது பாரு அது வந்துச்சு பாரு பின்னாடி. நான் பாடி இதுக்கு தான் ஃபீட் பண்ணேன் இந்த ப்ளூ தான். வா வா மேலே ஏறு ஏறு மேலே. இந்த பறவை இருக்காங்க லைன் கிங் அவனை பறவை அதுவே லைன் கிங் பறவை அங்கே இருக்கும். ஏய் ஃபோட்டோ எடுத்தியா? ஃபோட்டோ எடுத்துட்டேன். ஏய் ஆமாண்டா அது ஒரு சூப்பராக படம்டா அது ஆக்சுவலாக. கீழே உட்காந்துருக்கு பாரு. இங்கே இருக்கு பாரு. ரமேஷ் கேமரா வந்து அதே சூப்பர். ஏய் என்ன ஒன்று டேய் வாங்க அண்ணா ம் இறக்காதீங்க கொஞ்சம் நேரட்டும். மாற்ற நல்லா ஆளுங்க. ஓ கிரு ஐயோரா இருங்க இருங்க அவன் கொஞ்ச நேரம் இருக்கட்டும். எனக்கு வேணாம் அவன்கிட்ட கொடுத்துருங்க. இங்கே பாரு சரி சரி ஓகே. விளையாடா இவனை தொடுத்துடா. சரி விடுங்க. நல்லா வரல. மண்டையில் போட்டிருக்காங்க லைட்டாக அதை சாப்பிட்றதுக்கு நிற்கிது. இதுக்கே பயப்படுறேன். ஏய் டேய் டேய் என்னடா இது கூடு கட்டுதுடா அது. மண்டை மேல ஒரு முட்டை போட போகுது. விண்டோ ஒயிட் எங்கடா? அங்கே தான் இருக்குது. சாப்பிட்டியா? சொல்லுங்க கேளுங்க. அதே பேசினாதான் அவங்க கூட பேசணுச்சு. விண்டோ இக்காச வரா தலையில் போட்டு விட்டீங்களா? ஆ இதை தூக்கி தோல்ல விடுங்க. தோல்ல விடுங்க. பேசுதுடா அது. பேசுதா? பேசு. சரி சரி அதுவே பேசுமா? என்ன சொல்லும்? சாப்பிட்டேன் பாய் சொல்லுவேன். அப்படியா?
Tinku. Tinku. Hi. Hello. Hi. இவன் பாருங்க, இவன் பேர் என்னது? இது ரெயின்போ ஃப்ரூட்ஸ் ஜூஸ் செர்லாக் அந்த மாதிரி சாப்பிடுறேன். மீன் தான். ஜூஸ் செர்லாக். அது கடிக்குதுடா, பயங்கரமாக கடிக்குது. அழகா இருக்கு. வாழலாம். அந்த கலர் செல்லக்குட்டி என்னடி பை பை அம்மு சாப்பிட்டியா? ஹலோ. இருக்குடா பார்க்க. பார்த்தியா தூங்குது. பாருங்க, அதை தடவி விடுக்கிறாரு, அப்படியே தூங்குது. தூங்கிடுமா? தூங்குற டைம் அவன் தான் தூங்கிட்டாரு. இந்த நம்பருக்கு அனுப்பிச்சிடவா? ஒரு கிஃப்ட் ஷாப் வச்சுருக்காங்க. ஆல்ரெடி நம்ம வீட்டில் ஒன்று இருக்குது. என்ன இருந்துச்சுன்னா அது சவுண்டு கேட்கல. சவுண்டு
மிஸ் பண்ணாம பாருங்க. 70 குத்துறாடா ஐயா ஐயா சூப்பர் 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 செம செம. பவுன்சரா அப்படி போடுங்க. டேய் ஸ்கூப் வர்றா டேய் ஸ்கூப். ஓ போடு. ஏய் ஃபர்ஸ்ட் பால் ஸ்டார்ட் ஆனா. அன்னைக்கே சொன்னல நீ அந்த விஷயத்துக்கு செயல்பட்டு வர மாட்டான்னு. அப்புறம் என்ன இங்க அப்புறம் என்ன என்னது இவர் வந்து எங்களோட கேப்டன். ஆனது 2 பால் 2 பாலுக்கு 2 பால் தான் தொட்டேன். 6 பால் ஆனடா. 6 பால் ஆனாரா அவரு. 6 பால் 6 6 வீடியோ பின்னாடி வரும் பாருங்க. ஆமா. A few hours later. ஸோ இப்போ வந்து ஒரு த்ரில் வேலி அப்படின்னு ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். இந்த அம்யூஸ்மெண்ட் பார்க் மாதிரி இந்த பாருங்க இந்த கோ கார்ட்டு அந்த மாதிரி இருக்குது. அப்போ உள்ள போய் எப்படி இருக்கான்ட்டு போதும். எவ்வளோ பாட்டி இது? ஒரு 50 ரூபாய் கொடுக்குறேன். போதும் சரி போதும் போதும். இன்னும் கூட சாப்பிடு. கேஷ் இருக்கா? குட்டிகிட்ட தாங்குவாங்க எப்பயுமே. வீடு பூச்சிக்கிறேன். எவ்வளோடா இது? சாப்பிடு சாப்பிடு 50 ரூபாய். ஏய் நீ எல்லாத்தையும் வீடியோ எடுத்துன்னு இன்னும் கூட ஒன்று கொடுக்குறேன் சாப்பிடு. எங்கேருந்து எந்த ஊருப்பா? சென்னை. சென்னை பேச்சு கூட அங்கே தீவு சென்னையில். இது எவ்வளோங்க? அது 10 ரூபாய் ஒன்று எடுத்துக்க ஒன்று. ஒன்று எடுத்துக்கலாமா? எடுத்துக்க. இது நல்லா இருக்கும். அதெல்லாம் ஒரே சரி காய்த்தான் எல்லாம் பழமாடுற மாதிரி இருப்பாங்க. சரி இது சாப்பிடு. இது எடுத்துக்கிறேன். சரி எடுத்துக்க 10 ரூபாய் ஒன்று. அதான் 3 பேர் ட்ரிஃப்டிங். ஏடிவி ட்ரிஃப்டிங் ரெண்டும் சேர்த்துனா இங்க வா, இல்லன்னா அங்க போ. அவனுக்கு 4 பேருக்கு மட்டும் தான் அவ்வளவுதான். 4000 போட்டு பை பண்றேன். நீங்க ஸ்லிங் ஷாட் எடுத்துக்கோங்க. 6 பேர். ஆமா. 10ல் 4 போச்சுன்னா 6 வரும். இதுதான் ஸ்லிங் ஷாட் கிடையாது. ஸ்லிங் ஷாட் யாருமே கிடையாது. அப்படியே தனியா இருக்கும். ஸ்லிங் ஷாட் தனியாவே 1000. இல்லையா மொத்தமாக போடும்போது இவனுங்களை போட்டுறாத நம்மள தூக்கி. சொல்லுங்க. சுண்டை ஏமாத்தினா அதில் போய்டும். சுண்டு ஆமாம் சுண்டுக்கலாம் நம்மள தூக்கி போடு. சுண்டு ஏடிவி ஜாலி நினச்சி 2000 ரூபாயா போடு. விரலும் பசமா கல்யாணம் ஆனதுக்கு ட்ரீட் வைப்பான்டா இப்போ. ஏய் ஆமா என்ன கல்யாணம் டீட் எப்போ பண்ணி சுண்டு கல்யாண ட்ரீட் மொத்தம் தான் விக்கல. ஓட்டு ஆமா சார் மாட்டிங்கடா. பாரு 1 வருஷம் ஆயிடுச்சு கல்யாணம். இப்போ அந்த டீடி அப்போ வச்சுதுன்னா கேட்க மாட்டோம். சரி மொத்தமாக மில்லர் வச்சிருவான். ஏய் 5400 எல்லாம் இல்லை என்கிட்ட. சும்மா ரோடு அது. போடுறா டேய் காசை போடுறா. அச்சி மூஞ்ச கோயிப்பாங்க. 4000 ரூபாய் நான் பே பண்ணேன். பே பண்ணுங்கடா. அப்படியே ரெக்கார்டிங்ல இருக்கு. ஷூ போட்டு போலாம். ஐயோ மில்லு ப்ரோ அதை விடுங்க. எனக்கு போடுறீங்க. டேய் 3 பேரே அனுப்பிச்சு விடுறா டேய். சரி பக்கி வெயிட் பண்ணு மில்லர் நான் வர இருவா கூட வெயிட் பண்ணு. தள்ளி விடுவேன். அதோட தள்ளி விடுவேன். வெயிட் பண்ணு. பின்னாடி வந்து வெயிட்டை போட்டு தள்ளி இரு வெயிட் பண்ணு. நான் அது பெல்ட் மாதிரி நான் பெல்ட் உள்ள மாட்டிக்கோங்க சார். நாளை மாட்டணும்டா அந்த கயிறுல. அதுவே பிஞ்சு கிலோ உண்டா என்ன பண்ணுவேன்? ஏண்டா வாயை வச்சு அமைதியா இருங்க. வேற யாருன்னா எல்லாருமே தான். வாங்க போடா முக்கியம். ஐயா நான் பார்த்தேன். ஏய் ஏய்
இது வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணி ஓப்பன் இல்லை பண்ணி எல்லாம் வாரத்துக்கு முன்னாடி ஓடிலாம் ஓடுறாம தவதவ செருப்பு போட்டுணுமா? ஏய் பசாம ஏய் இதுல எப்படா போறது? டேய் காலை அப்படி எகிரி கூசி விடுவாங்க. அரஜான் வயிற்று கோசம் புள்ள எப்படி? ஏண்டா டேய் முகிலே, அரஜான் வயிற்று கோசம் புள்ள எப்படி? வந்ததுக்கு அப்புறம் இதை எடுத்துடணும். அப்படியா? ஆமா, இங்க வந்ததுக்கு அப்புறம் இதை எடுத்துடணும். எடுத்துட்டு இப்போ போங்க சார். அது பின்னாடி விடுங்க. அது பின்னாடி இல்லைப்பா, இது அவ்வளோ கரப்பா மூச்சு வரல தொங்கணும் போல. இதில் பிடிச்சிங்க. ரெண்டு திருப்பி சுரேந்திர, ஏய் செருப்பை கட்டி விட்டு போடா. டேய் டேய் செருப்பை கட்டி விட்டு போடா. ஏய் அந்த முடிச்சு மேல கால் விட. கரெக்டா எல்லா முடிச்சு மேலயும் கால் வச்சு போடா. அதான் ஈஸி. பயமா இருக்கு. போடுங்க, அவ்வளோதான். போடுங்க, இந்த கம்மியில் போடுங்க. அது ஒன்றா ஷூஸ் ஓகே உங்களுக்கு? போக முடியுங்களா? ஓகே. இரு அங்கே ஐயா பில்லர் தான் போன வச்சுப்பா. லேட் பண்றீங்க. போலாம் பாபா. அப்படி வச்சு ஒரு ஆட்டு தான் ஈஸியா இருக்கு. ஆட்டுல கால செய்ய இதுல ஒரு முதல்ல ஏய் நீ போய்டு. நீ போயிடு ஃபர்ஸ்ட். அது அவருடா பைத்தியக்காரா. பிரேம வரும் ப்ரோ. குரங்கு எதுவும் பண்ணாதா ப்ரோ? குரங்குடா. ஏய் அங்க பாரு. மிஸ்டர் ரமேஷ் என்ன போட்டு ஷவப்பாய் வரீங்க? அப்போ அப்படியே கிளிக் பண்ணுங்க. காய் மட்டும் யாரோ போய் அப்படியே எல்லாம் ஒண்ணா போங்கடா. அப்படியே ஆடிங்க. சும்மா ஒருத்தனா போய் தான் வேலைக்கு போகுது. இதுதான் ரமேஷ் you can go forward. போலாமா? போடா. இதுல கரெக்டா போலாம். ரெண்டு பேர் நம்ம தூக்கி நிக்கறானே. ஏய் அது புடிச்சா இறங்கடா லூசு. ஏய் இப்ப ரமேஷ் போறியா இல்லையா? சொக்கவனே நின்னே இருக்கீங்க. ஏய் இது ஜாலி. டேய் அந்த லாக் பாரு சென்டர்ல விடு. கரெக்டா லாக் பண்ண சென்டர்ல. தள்ளி விடாத. அது ஏ ரமேஷ். ஆ நீ பின்னாடி வா. ஜூம் பண்ண முடியாதா? அவ்வளவுதான். டேய் டேய் ஆட்டாதீங்கடா. ஏன்டா ஆட்டுறீங்க? டேய் ஆட்டாதடா. ஏன்டா ஆட்டுற? எப்படி ஸ்டாப் பண்ணுறது? அதேதான். ஒரே பட்டன் தானே. ஸ்டாப். பாருங்க அதை பின்னாடி தள்ளி விடுங்க. அதை பின்னாடி அந்த மரத்துக்கு அந்த சைடு தள்ளி விடுங்க. அந்த நீங்க புடிச்சுன்னு இருக்கீங்க. அதை தள்ளி விட்டுருங்க அந்த சைடு. நீங்க கொஞ்சம் ஓபன் ஏய் பலாப்பழம் பாரு. பலாப்பழம் இருக்கு. அடுத்து வந்துரு. மேலே ஏறி கட்டிக்கோங்க. ஏன்டா நங்கிட்டு மிதிக்கிறீங்க? ஸ்டார்ட் பண்ணுங்க ப்ரோ. என்ன மில்லற பாதியிலே இறங்கிட்டியா? நான் முடிச்சுட்டு இறங்கினேன். நீங்கள் தான் பாதியில் இறங்கிட்டீங்க மிஸ்டர் ரமேஷ் அவர்களே. நீங்கள் வந்து ஏன் இது வரல? இதுதான் இருக்கிறதுலே பயங்கரமான சேலஞ்சிங்காக இருந்தது. அதெல்லாம் நான் எப்பயோ பண்ணிட்டேன். நான் வரும்போதே இப்படி தான்டா ரிவர்ஸில் வந்தேன். இறங்கலாமா யோசிக்கிறேன்.
அப்பு மேலே புஷ் நீ பாடுங்க வந்து போயினேறா அது சும்மா ஸ்டார்டிங் லைட்டாக பயமா இருக்கு நீ எப்படி வர போற அதுக்கப்புறம் ஈஸியாக வரமாட்டேன் போடா போகவே இருக்காரு என்ன பயமா ஓடி வாடா பயமா இருக்கு மில்லரே வந்துச்சு மில்லரே வந்துச்சு வாங்கிடுவோம் உன்ன சரி நீ இது போயா அப்போ எது போயா சீ ஷாப் கட்டையாட்றா சீரம் ஆட்டுங்க கட்டையும் பிடிக்கூடாது கட்டையெல்லாம் பிடிக்கலாம்டா எல்போ ஐயோ இது ஃபாஸ்டா போணும்டா முகில இந்த வாட்டி ஃபாஸ்டா ட்ரை பண்ணி பாரு என் வெயிட்டெல்லாம் பேலன்ஸே பண்ண முடியாது ஈஸியாக பண்ணலாம் காலில் வெயிட்டு போடுங்க காலை வைக்க முடியல போடுது இன்னும் வெயிட் பண்ணுமா ராஜா காட்டுக்கு போறான் கரடிய பாக்குறான் அம்ப வீச போறான் அம்பு கரடி மேல படல மறுபடியும் அதே மாதிரி ராஜா போறான் காட்டுக்கு அம்ப கரடிய பார்த்து வீசுறான் மறுபடியும் அம்பு படல சூப்பர் இதே நான் கரடிக்கு வச்ச அம்பு மாதிரியா இல்லையே இது எனக்கு வச்ச அம்பு மாதிரி இருக்கு எதுவும் எடுக்காத ஐயோ கரடி அம்மா மேல அடிச்சிட்டாங்க எடுக்காத ராஜாவுக்கு அம்பு எப்படி விடுறதுன்னே தெரியல ஐயோ மாட்டேங்குது ராஜா தனது பதவியை ராஜினாமா பண்ணிட்டார் ராஜா மீண்டும் குறி தவறிட்டார் விடு பரவாயில்ல விடு ஏய் மூணு விட்றா இந்த குச்சி நான் வேற பிடித்து சுரு விட்டது தெரியல இங்கே வந்துச்சு ஒன்று மிஸ் ஆயிடுச்சு சரியா மற்றதெல்லாம் தாண்டி போயிடுச்சு இன்னொன்று ரெண்டே மாட்ட முடியல இது சொல்லுவோம் ஏய் இன்னொன்று ஒத்து விட்றா டேய் லாஸ்ட் என்ன 3 சான்ஸ் முடிச்சிரேன் நான் 10 எக்ஸ்ட்ரா பா ஏதோ பார்த்ததுல ஏன் சூப்பர் இது போயிடுச்சு கீழ் பச்சை ஏன்னா இங்கே தான் யாரும் காட்டுதேடா இங்கே பாருங்க அப்படியா எனக்கு தெரியாதுல வரல புடி முதல்ல சீக்கிரம் வச்சு முடி ஏன் இப்படி உதிருது சரி இல்லையா
எல்லாமே போட்டு ஒன்று ஒன்றா வச்சிருப்பேன்டா. மூணுமே ஸோ ஜிப்லைன் அவர் வராரு. அடுத்து நம்ம போகிறோம். சும்மா நீங்கள் அது பிடிக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் சும்மா ஜஸ்ட் கை வச்சுக்கோங்க, இறங்கும்போது பிடிக்கும், அப்புறம் விட்டுக்கோங்க. ஜம்ப் அடிக்கணுமா? ஜம்ப்லாம் இல்லை, உட்கார சொல்லுங்க. பயமுத்துறீங்க. இல்லை 2 பேரும் வீடியோ இல்லடா, இதை நான் பார்க்கவே இல்லடா, லாக் ஆயிருக்கு. மாது வச்சுக்கோங்க, அதுக்கு லூஸ் அப்படியே முந்தாங்க. 1 2 மாட்டிக்கோங்க, சும்மா பிடிச்சிக்கோங்க. ஃபேஸ் க்ளோஸாக இருக்கக்கூடாது, ஃபேஸ் க்ளோஸாக இருக்கக்கூடாது. பிடிச்சிட்டு போகிறீங்க போலாமா? அவனுக்கு கயிறு எல்லாம் போறானுங்களா? துண்டியாண்டா எங்க பேரும் புஞ்சு தூக்கி போட்டு எகிரி குச்சிடணுமா? எப்படி ப்ரோ? அப்படியே ஒரு காலுக்கு அப்படியே போடுமா? அப்படியே போடா. அப்படியே மூவ் பண்ணுங்க ப்ரோ, ஜம்ப் பண்ணுங்க. ஐயா 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 ஐயா. ஐயா 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 ஐயா. சாரி காட் மாதிரியே வரதா? அங்க போய் இடிக்கிறது தான் ஒரு மாதிரி இருக்கு. டொமாலும் போய் இடிக்குது. ராக்ல அடிபட வரோம். சுண்டு வர ஓட்டுறான், ரிவர்ஸ்ல இருந்து ஏற்றிடுவோம். அதான் சொல்றேன். ஹெவி பவர். டிக்கெட் அவன் வச்சிருக்கான்டா. பட்டம் விடு. ரெண்டுமே பிரேக்கிங் ஜாக்ஸ்.
பார்த்தல ஆ Hey, hey! Woo, woo! Woo-hoo! Hey, yo! Woo! Hey! போடா போடா நீ ஏறி போடா ஆ அவ்வளோதான் போ நீ போ இருடா சூப்பரா இருக்கு நான் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன். யாராவது ஸ்பான்சர் பண்றீங்களா? எல்லாரும் 100 ரூபா கொடுக்கும். குச்சத்துக்காக வாயில வச்சுஞ்சாலே எம்னரா அந்த கச்சி தொலைப்பது. ஏய் தள்ளு மில்லற டேய் சுண்டே 100 அப்பதான் தெரியும். ஜெர்மன் ஷெப்பர்ட். அல்சேஷன் வேற ஜெர்மன் ஷெப்பர்ட் வேற. ரெண்டும் ஒண்ணா வேற வேணா பாரு நெட்ல அடிச்சு பாரு. நான் தேடி நான் நீ சர்ச் பண்ணாத. நீ சர்ச் பண்ணானா? சர்ச் பண்ண சர்ச் ஒரே மாதிரி இருக்கும் ஆனா சேம் கலர். ஏய் கம்முடா நீ ஏடா இங்க கூப்பிடுங்கற கச்சி தலைய போடு. ஆடா இருக்குது பிதுங்குது. நான் சொன்னேன் சாம பாத்து. நீ வேணா நான் கொஞ்சம் இந்த பொண்ணு பயம் தான் பின்ன இழுத்து விட்டாங்கன்னா அவ்வளவு ஹைட் திரும்ப போவும் அது. டாகி வால்ஸ் மட்டும் ஹேர் மலைக்காத. ஏய் கம்மி தான்டா இருக்கு. ஐயோ இல்ல கம்மியா விட்டாரு. ஆமா நெக்ஸ்ட்ல ஃபர்ஸ்ட் லஞ்ச் இங்க கிளம்புனா லஞ்ச் தான். ஐயோ நான் என்ன ரொம்ப பிடிக்கும் நான் உனக்கு. ஏய் நான் போறேன் நான் போறேன். ஹாய் டேய் குச்சி பாய் காரியா இருக்காங்க. ஏய் பரவாயில்லை பையனா மேல ஃபீல். கடை பேர் என்னது இது? மெராக்கோவா? மிராக்கோ பிஸேரியா. மெராக்கோ பிஸாரியா. लेकिन
இது ரிவ்யூவில் வச்சேன். அது என்ன ரெகுலரா ஜம்போவா? ஜம்போவா ஓகேவாடா? எல்லாரும் தான் சாப்பிட போறீங்க. ஓகே ஒன்று. ரெண்டாவது டஸ்கானா ஹைட்ராபாடியும் வேணாமா? வேற என்ன வேணும்? வேற என்ன இருக்குது அதில்? அதுதான் இருக்குது ஃப்ளாரண்டைன் முட்டை. இதே நார்மல் டஸ்கா எக்ஸ்ட்ரா பிளேட் இருக்கு இல்லையா? ஏய் ஸ்லைஸ் சேர்த்து அப்படியே சாப்பிட்றேன். டாப்பிங்ஸ் நான்வெஜ் அது நான்வெஜ் சொன்னேன். ஏய் இருங்க ஊரிக்காய் நல்லா மனமா ஆரிகன் கல்ல போட்டுறாத. ஏன்னா அவ்வளோ கொட்டுற? உனக்கு மட்டும் வேணும், உனக்கு மட்டும் கொட்டிடுவேன். அப்புறம் எனக்கு கொட்டுறா அதில். டேய் பைத்தியக்காரா இவ்வளோ இது கொட்டுற? கீழே கொட்டு சாப்பிட்டு எடு. அப்படியே பாஸ் பண்ணி தட்டா. ஹைதராபாத் அது மலையா? ஹைதராபாத்தியே சொன்னாங்க. டஸ்கானோ வெறும் டஸ்கானோ காரமாக. உனக்கு ஒரு சீசனிங் சட்டு குடுறா மில்லறீங்க. அவனுக்கு சீசனிங் போடாம இது வரல. ஏய் அதை குத்துற நான் கட்டு. இது என்னது அது என்னதுடா? ஏதாவது அது சாப்பிட்டு வச்சது சாப்பிட்டு வச்ச தண்ணி. A few minutes later. ரைட்டா? ரைட் ரைட். வரானு நான் ஃபஸ்ட்டு டைம் இங்கே வரும்போது வந்தேன்டா. இங்கே நிலவூருக்கு இந்த எண்டு வரைக்கும் வந்தேன். ஜென்னில் ரெக்கார்ட் பண்ணுறியா? ரெக்கார்ட் பண்ணுறியா? ஸ்ட்ரெயிட்டா? ரைட் ரைட். In 300 meters, your destination will be on the left. லெஃப்ட். மேப்பு காட்டுச்சு. வாரத்துக்கு இதெல்லாம் முன்னாடியே பார்த்துக்கிட்டீங்களா? குப்பரி மாதம் வெறும் குப்பை மட்டும் நீ அறிவாங்க. குப்புறா நீ தண்ணி பாட்டு இருந்தால் கொடுங்கடா. அவன் தண்ணி தண்ணி வந்துட்டு ஒன்று போடுறா. இங்கே இல்லைடா, அவன் தானே வச்சிருக்கான். என்னடா? அது வந்து 5 மணியோட க்ளோஸ் ஆகும். சரி. ஃபாரஸ்ட் ஏரியா 5 மணிக்கு முன்னாடியே நம்ம வந்து முடிச்சிருக்கோமா ட்ரெக்கிங். ஸோ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏலகிரியோட வியூ பாயிண்ட் பின்னாடி தெரிஞ்சு பார்த்தீங்களா? ஸோ அதுதான் வந்து வியூ பாயிண்ட்டு. மேலே நிற்கிறாங்க பாருங்கள். ஏறி போக முடியல மக்களே, செம்ம டயர்டாகிடுச்சு. ஒரே நாளில் இத்தனை ஆக்டிவிட்டீஸ் போய்ட்டு வந்தோம்ல, செம்ம டயர்டாகிடுச்சு. அதனால் வியூ பாயிண்ட் போக முடியல. நான் உங்களுக்கு இந்த வியூ பாயிண்ட்டை ட்ரோன் வியூவில் காட்டுறேன் பாருங்கள்.
ரூமுக்கு இப்போ தான் ரீச் ஆனோம். சடனாக வந்து நல்லா மழை பிடிச்சிக்கிச்சிங்க. இன்னும் வந்து நம்ம அந்த ரூமுக்கு போனோம். கீழே பாருங்க, செம மழை. ஆனால் இந்த வாட்டி செம்ம கிளைமேட்டு. டக்குன்னு அப்படியே தூர போட்டுனே இருந்து பசங்களாம் சொல்றத